உனக்கு என்ன வேணும்? என்ன கொல்ல நினைக்கிறியா? என்ன கொன்னுடு. நில்லு. உனக்கு என்ன பைத்தியமா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? ஊர் ஃபுல்லா ஹை அலர்ட்ல இருக்கு. பிரச்சனை பண்ணாத. கேட்டியா? சரி விடு, வா. சீதா, சீதா, சீதா தைரியமா இரு. ஒண்ணு இல்ல, தைரியமா இரு சீதா, அமைதியா இரு. கடவுள் நம்மள கண்டிப்பா காப்பாத்துவாரு. அமைதியா இரு. இல்லக்கா, அவங்க நம்ம எல்லாரும் கொன்னுடுவாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மத்தவங்களோட நிலைமை என்ன ஆச்சோ தெரியல. கோபால், மகேஷ் 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்க. இல்ல சீதா, இல்ல, அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நீ எதுக்கும் கவலைப்படாத. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் இந்த பிரச்சனையை எதிர்த்து போராடணும். இப்படி தைரியத்தை இழக்க கூடாது சீதா. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் தைரியம் மட்டும்தான். இங்க பாரு சீதா, அவங்க நினைச்சிருந்தா நிச்சயமா நம்மளுக்கு ஏதாவது பண்ணிருக்க முடியும். நம்மள சுலபமா சுட்டு தள்ளி இருக்க முடியும். ஆனா அவங்க அந்த மாதிரி செய்யல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரத்துக்கு தான், அதுக்கப்புறம் கடவுளோட அருளால எல்லாமே சரியா போயிடும். ஆனா நாம எல்லாரும் அவங்க முன்னாடி ரொம்ப தைரியமாவும் வலிமையாவும் நிக்கணும். நம்மளோட பலவீனம் எக்காரணத்தை கொண்டு அவங்களுக்கு தெரியவே கூடாது. 5 விரலும் ஒன்னா சேர்ந்திருக்கும் போது இருக்கிற சக்தி பிரிஞ்சிருக்கும் போது இருக்கிறதே இல்ல. நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு உனக்கு நல்லா புரியுதுல்ல சீதா? புரியுதா உனக்கு? நாம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். எதை பத்தி யோசிக்க கூடாது, பயப்படக்கூடாது. நானும் சண்டை போடுவேன். டீ போட்டாச்சு. இனிமே இதுல மருந்து மட்டும்தான் கலக்கணும். வாசனை நல்லதா இருக்கு. ஆனா இவனுங்களுக்கு சந்தேகம் வராம இருக்கணும்.
சரி வா. உன் மண்டைக்குள்ள களிமண் மட்டும்தான் இருக்காடா. போலீஸுங்க தெருவில் தான் சுத்திட்டு இருக்காங்கன்னு தெரியாது. நீ மட்டும் சுட்டுருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த ஏரியாவே போலீஸை கூட்டு வந்து இங்க நிற்கும். நாளை காலையில டீ ஜெயில குடிக்கணும்னு ஆசைப்படுறியா என்ன? டீ எங்க வேணாலும் கிடைக்கும்னா அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி. பாத்தியா அந்த பொம்பளை கழுத்துல நிறைய நகைங்க இருக்கு. யோசிங்க, போட்டிருக்கிறதே இவ்வளவு இருந்தா லாக்கர்ல இன்னும் எவ்வளவு இருக்கணும். எதிர்காலத்தை பத்தி யோசிங்க. எதிர்காலம் பயந்தோனா நமக்கு எதுவுமே கிடைக்காது. நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? தங்கம் உன் கண்ணில் பட்டா போதும் உடனே வழுக்கி விழுந்துடுறது. போன தடவை கூட உன்னோட முட்டாள்தனத்தினாலதான் ஜெயிலுக்கு போனோம். உன்னோட பழக்கத்தை தயவு செய்து கொஞ்சம் மாத்திக்கப்பா. டீ எடுத்துக்கோங்க. இங்க பாரு, எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போறது தான் முக்கியம். யோசிக்கிற வேலை என்னோடது. நீ அதை பத்தி கவலையே படாத. நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதும். குடிச்சு தொலையண்டா. யோசிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த கை இருக்கே, இதுக்கு இருக்க சக்திக்கு எது வேணாலும் செய்யலாம். புரிஞ்சுதா? மரியாதை கட்டவன என்னையே எதிர்த்து பேசுறியா? இந்த தொழில உனக்கு கத்து கொடுத்ததே நான் தான், மறந்துட்டியா? நீ உன் இடத்துல இருன்னு அடிக்கடி சொல்லணுமா? நீ என்னோட அசிஸ்டன்ட். நான் எப்படி செய்யணும்னு சொல்றோனோ அப்படி செய், புரியுதா? எப்ப பாரு ஏதாவது சொல்லி என் வாயை அடைச்சிரு. வைஷு, நம்ம பிளான் வீணா போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? மகேஷ், நீ கீழே இறங்கப்பா, நான் ட்ரை பண்றேன். ஆமா மகேஷ், உனக்கு வேற அடிபட்டு இருக்கு, கஷ்டமா இருக்கு, கீழே இறங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தப்பா, இந்த கம்பி எடுக்க ஒரே வழிதான் இருக்கு. இதை வளைக்கணும். இங்க ஏதாவது இரும்பு கம்பிங்க ஏதாவது இருக்கான்னு பாருங்க. சீக்கிரம்பா. இருப்பா, நான் பாக்குறேன். இங்க பாருப்பா, இதோ இது கிடைச்சிருச்சு. இந்தாப்பா, இந்தா. என்ன இங்க சத்தம்? அது அது வந்து பதில் சொல்லுடா. அடிபட்டு இருக்குப்பா. அந்த சத்தம் எப்படி வந்தது? இங்க பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அது எலினாலப்பா. இது குடோன்ல ஒரு பெரிய எலி வந்து இந்த பக்கெட் மேல ஏறிடுச்சு. நாங்க பயந்துட்டோமா, அதனால சத்தம் வந்துருச்சு. அவ்வளவுதான்ப்பா.
ஏய், புத்திசாலித்தனமா நடந்துக்காதீங்க. என்ன முக்கியமா நீ வைஷு, அவனுங்க ஒரு வாய் கூட குடிக்கல. என்ன பண்ணலாம்னு யோசி. யோசிச்சுட்டே ரத்னா, இவங்களோட பலவீனம் நமக்கு சாதகமா அமையும். அப்படின்னா எனக்கு எதுவும் புரியல. உனக்கு இன்னுமா புரியல? அவங்க தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களே. இவங்களோட இந்த வீக்னஸ் தான் நம்ம சாதகமா பயன்படுத்தணும். சாதகமா பயன்படுத்தணுமா? என்னது? பாத்தியா, இவங்க 2 பேருமே நாயும் பூனையும் மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. 2 பேரோட குறிக்கோளும் ஒண்ணுதான் ரத்னா, ஆனா ஐடியா வேற வேற. இந்த விஷயத்தை தான் நம்ம சாதகமா பயன்படுத்தணும். ஐ திங்க் ஐ ஹவ் காட் இட். புரிஞ்சதில்ல? வைஷு, புரிஞ்சிடுச்சு. ஆனா இது எடை கூட மேடதில்ல. இப்ப நம்ம கிட்ட வேற எந்த ஐடியாவும் இல்ல ரத்னா. எல்லாரையும் காப்பாத்தணும்னா இந்த ரிஸ்க் நாம எடுத்தே ஆகணும் ரத்னா. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவல்ல? ரத்னா, இதுலயும் அதே மருந்து கலந்துடு. வைஷு, 4 போடட்டுமா? கடவுள் அருளால இதையாவது அவன் குடிக்கணும். கண்டிப்பா குடிப்பான். ரத்னா, நீ போய் அந்த நீல மடக்கு, நான் போய் அந்த தாடிக்காரனை பாத்துக்கிறேன். ஓகே? சரி. ஞாபகம் வச்சுக்கோ, அவன்கிட்ட நல்லத்தனமா பேசி கொடுத்துடு. என்னது? ஏன் இங்க வந்திருக்க? இங்க பாருங்கண்ணா, நீங்க டீயே குடிக்கல, அதான் நான் உங்களுக்கு லஸ்ஸி கொண்டு வந்திருக்கேன். அது உங்க ஃப்ரெண்ட் உங்களை ரொம்ப கோவப்படுத்திட்டாரு இல்லைன்னா, அதான் சில்லுன்னு உங்களுக்காக லஸ்ஸி கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க, என்னங்க குடிங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வாவ், உங்க grip ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க குறி வச்சா குறி பக்காவா இருக்குன்னு உங்களை பார்த்தாலே தெரியுது இல்ல?
சும்மா சொல்லக்கூடாது. நீங்க உங்க தொழில இவ்ளோ ஷார்ப்பா, ஆனா நீங்க உங்க அசிஸ்டன்டோட முட்டாள்தனத்தை எப்படி பொறுத்துக்கிறீங்க? நீங்க எங்க, அந்த மரமண்டை எங்க? நான் உன்னை கேட்கட்டுமா? கேளு. உங்களுடைய பாடியை பார்த்தா எனக்கு என்னமோ நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவீங்கன்னு தோணுது. புஷ்அப்ஸும் பண்ணுவீங்க போல இருக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுப்பீங்க? 100 200 சாதாரணமா செய்வீங்க போல இருக்கு. சொல்லுங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுப்பீங்க? 100 200 100 200 நான் தூக்கத்திலே பண்ணுவேன். குறைஞ்சபட்சமா ஒரு நாளைக்கு நான் 500 செய்வேன். 500? உண்மையாவா? அதான் அதான் உங்க பாடி ரித்திக் மாதிரி இருக்கு. உண்மையா சொல்லணும்னா நீங்க உங்க கேங்ல அசிஸ்டன்ட் மாதிரியே இல்ல. கண்டிப்பா லீடரா தான் இருந்திருக்கணும். அந்த ஆள்கிட்ட அப்படி என்ன இருக்கு? சுத்த வேஸ்ட். ஆனா நீங்க லஸ்ஸி குடிங்கண்ணா. ரொம்ப சில்லுன்னு சூப்பரா பண்ணிருக்கேன். குடிங்க. உண்மையா சொல்றேன்னா, நீங்க ரொம்ப பெரிய புத்திசாலி. ஆனா அந்த நீல், அவன் சுத்த வேஸ்ட். அந்த ஸ்மார்ட்னஸ் அவன் கிட்ட சுத்தமா இல்ல. அவனை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? நாள் ஃபுல்லா புஷ்அப்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு. உண்மையை சொல்லணும்னா நான் உங்க 2 பேரையும் முதல் தடவையா பார்க்கும்போது நீங்க தான் ரொம்ப பயங்கரமா இருந்தீங்க. உண்மையாவா? என்ன பார்த்ததும் எப்படி கண்டுபிடிச்ச? அது நீங்க 2 பேரும் அங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல, அப்பதான் எனக்கு அப்படி தோணுச்சு. உங்களை ரொம்ப கேவலமா பேசினாரு. போதும் போதும். என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டு நம்பிடுவேன் நினைச்சியா? போ, போய் வேலையை பாரு. போ. நீங்க ரொம்ப நல்ல ஷூட்டர். உங்க கேங்குக்கே ஹெட். இருந்தாலும் உங்க அசிஸ்டன்ட் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னா அவன்? அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க சுத்த வேஸ்ட்னு சொன்னான். கேங்க வழிநடத்த தெரியாத முட்டாள்னு சொன்னான். உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்ததே அவன் தானே சொன்னான். அப்படியா? அவனுக்கு அவ்வளவு தைரியமா? அவன் வேற என்ன சொன்னான்? ஏதோ அந்த கடவுள் உங்களுக்கு கொஞ்சம் மூளையை கொடுத்துட்டாருன்னு சொன்னான். அது மட்டும் இல்லைன்னா நீங்க 1 நம்பர் பயந்தாங்கொல்லியா. இங்க இருந்து அவன் வெளியில வரட்டும். அவனை இங்க இருந்து விரட்டி அடிக்கலன்னா என் பேரையே நான் மாத்திக்கிறேன். போதும்ண்ணா. கோவம் உடம்புக்கு அவ்வளவு நல்லது இல்ல. நீங்க முதல்ல உட்காருங்க. என்னால உங்க வலிய புரிஞ்சுக்க முடியுதுண்ணா. ஏன்னா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னையும் இந்த வீட்டுல எல்லாரும் இப்படித்தான் நடத்துவாங்க. நான் கிட்டத்தட்ட எல்லா விஷயத்திலயும் எல்லாத்துலயுமே திறமையானவ. ஆனா அதனாலதான் எல்லாருமே, முக்கியமா ரத்னாவோட அக்கா, என்னை பார்த்து பொறாமப்படுவா. ரத்னா, உன் தங்கச்சி எங்க போனா? அவ நீல் கூட இருக்கா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீல் அவ கூட ஏதோ செட்டிங் பண்ணிருக்கான். அவ ஆன்ட்டி, சித்தி, பெரியம்மா, பிரியாக்கா எல்லாரோட நகையும் ஒன்னா கட்டி அதை அவன்கிட்ட கொடுக்க போறாளாம். என்னது? கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் உங்களுக்கு தெரியாம என்னென்னவோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். இங்க பாரு, ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்காத. விளக்காரங்க போயிட்டாங்க. ஆனா அவங்களோட வேலையை உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. 2 பேர் மத்தியில சண்டையை மூட்டி விட்டுட்டு நடுவுல குளிர்காய பாக்குறீங்க. எங்கிட்டே புத்திசாலித்தனமா ஒண்ணு? அண்ணா விடுங்க ப்ளீஸ். நான் ஒண்ணு இல்லதெல்லாம் சொல்லல. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வேற மேல வந்து பாருங்க. வாங்க என் கூட. வா வா. இந்தாங்க என் நகைங்க. இதை பத்திரமா வச்சுக்கோங்க.
நீங்க இங்க இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு வழியும் சொல்றேன். என்னங்க பொடிங்க. பாத்தீங்களா